வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ எப்படி ரீச் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க சென்னைக்கு ரீச் ஆகணும்னா 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை பஸ். பை பஸ் நீங்க வர்றப்போ, உங்களோட பஸ் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லயே நின்றும். நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றப்போ, சோ நீங்க கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே பார்த்தீங்கன்னா, சிட்டி பஸ் பிராட்வே போற பஸ்ஸ புடிச்சிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பக்கத்துல இறங்கிரலாம். சரிங்களா? அப்படி இல்ல நீங்க ட்ரெயின்ல வர்றீங்க அப்படின்னா சென்ட்ரல் வரைக்கும் வர ட்ரெயின்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல 1 to 1 1/2 கிலோமீட்டர்ல தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்குது. சோ அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க வாக் பண்ணி போறதுனாலும் போலாம். அப்படி இல்ல எனக்கு சென்னை புதுசு என்னால விசாரிச்சு போக முடியல ரூட் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, வெளியில வந்ததும் உங்களுக்கு நெறைய ஆட்டோஸ் கிடைக்கும். அதே சமயத்துல அந்த இடத்துலயும் சிட்டி பஸ் நெறைய இருக்கும். அதுல ஏறியும் நீங்க ஈஸியா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ ரீச் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களோட ட்ரெயின் எக்மோர் வரைக்கும் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எக்மோருக்கு வெளியில வந்ததுமே உங்களுக்கு பிராட்வே போறதுக்கான சிட்டி பஸ்ஸஸ் நெறைய இருக்கும். அத புடிச்சும் நீங்க ஈஸியா போய் ரீச் ஆயிக்கலாம். அப்படி இல்ல நான் தாம்பரம் வரைக்கும் தான் என் ட்ரெயின் வரும் அப்படின்னா, நீங்க தாம்பரத்துல லோக்கல் ட்ரெயின் புடிச்சு சென்னை போர்ட் வரைக்கும் இறங்கிட்டீங்கன்னா, சென்னை போர்ட்ல இருந்துமே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் ரொம்பவுமே பக்கத்துல தான் இருக்குது. அங்கிருந்தும் நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்ல நீங்க பை ஃப்ளைட் வர்றீங்க அப்படின்னா, நீங்க ஏர்போர்ட்ட விட்டு வெளியில வந்ததுமே ப்ளூ லைன் மெட்ரோ புடிங்க. வெளியில வந்ததுமே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அதுல ப்ளூ லைன் மெட்ரோ புடிச்சு அப் டூ ஹைகோர்ட் சரிங்களா? உயர்நீதிமன்றம் வரைக்கும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, அங்க 2 சைடு எக்ஸிட் இருக்கும். அதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராட்வே எக்ஸிட்ட சூஸ் பண்ணி வெளியில வந்தீங்கன்னா, ரொம்பவுமே கிட்டத்திலேயே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்குது. நீங்க ஈஸியா ரீச் ஆயிட முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றது காலையில லேட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற காரணத்தினால மொத நாளே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எங்க ஸ்டே பண்றது அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. நீங்க எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, நீங்க சென்ட்ரலுக்கு அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ காலையில சீக்கிரமா ரீச் ஆகுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களோட பேட்ச்ல டைம் குடுத்திருப்பாங்க. ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா 10:00க்கும் இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:30யும் குடுத்திருக்காங்க. உங்களோட பேட்ச் டைமிங்க்கு 1 to 1 1/2 ஹவர் பிஃபோரே நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ ரீச் பண்ணிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாம நீங்க டைம் இருக்குதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராஃபிக் இந்த மாரி ஒரு சில இஷ்யூஸ்னால நீங்க லேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சோ நீங்க தயவு செஞ்சு கரெக்ட்டா 1 to 1 1/2 ஹவர் பிஃபோரே உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ ரீச் பண்ணிருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உள்ள எப்படி என்ட்ரி நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பில்டிங் சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ஏரோ மார்க்ல காட்டியிருக்கிற மாதிரி இந்த கேட் வழியில தான் நீங்க உள்ள என்டர் ஆவீங்க. சரிங்களா? உள்ள என்டர் ஆகுறப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெமோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்கோட் குடுத்திருப்பாங்க. அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி உள்ள போற மாரி இருக்கும். அப்படி பார்கோட ஸ்கேன் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி எதுவும் அங்க இல்ல அப்படின்னா, யாராவது ஒரு போலீஸ அங்க போட்டு பிசிக்கலா வெரிஃபை பண்ணி உங்களை அலோவ் பண்ணுவாங்க. உங்களோட டேட்டு, டைமு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? உள்ள பார்த்தீங்கன்னா, ஒன்லி கேண்டிடேட்ஸ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட வர்ற யாருமே கூட போக முடியாது. பேரண்ட்ஸோ, கார்டியன்ஸோ வர்றப்போ யாருமே உள்ள வர முடியாது. ஒன்லி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் எக்செப்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியோட இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா ஒரு பெர்சன கூட வச்சுக்க முடியும். அப்புறம் யாராவது பிரெக்னன்ட் லேடீஸ் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னாலும், அவங்களும் கூட ஒரு பெர்சன வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சின்ன குழந்தையோட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அம்மாவோட பராமரிப்புல தான் வச்சிருக்க முடியும் அப்படின்னாலும், அவங்களும் ஒரு பெர்சன கூட வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆன் ரெக்வெஸ்ட் பேசிஸ். அங்க நீங்க ரெக்வெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு இந்த சான்சஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் கூட வர்ற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டுக்கு வெளியில தான் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உள்ளுக்குள்ள டிஎன்பிஎஸ்சியோட வெயிட்டிங் ரூம் இருக்குது. அங்கேயும் வெயிட் பண்ணலாம். ஆனா அந்த வெயிட்டிங் ரூம்ல மேக்ஸிமம் ஒரு 20 to 30 பீப்பிள்ஸ் மட்டும் தான் ஸ்டே இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ற மாரி தான் இருக்கும். சோ நீங்க கவுன்சிலிங்க்கு கூட சப்போர்ட்க்கு யாராச்சும் கூட்டிட்டு வர்றீங்கன்னா, மேக்ஸிமமே ஒரு 1 பெர்சன் மட்டும் கூட்டிட்டு வாங்க. அப்பதான் வெளியிலயும் அதிகமா ரஷ் ஆகாம இருக்கும். கவுன்சிலிங் ப்ராசஸும் ஈஸியா நடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்.
அடுத்ததா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல இப்ப நம்ம ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறோம் இல்லையா? அந்த ஏரியாவுல வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஏரியா அது. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல தான் நடக்கும். சரிங்களா? எப்படி நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கிங் ஏரியாவுல பேக் சைடு வந்துட்டு அந்த ஓப்பனிங்ல என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த மாதிரி படுதா மாரி வந்துட்டு போட்டு, இந்த மாரி படுதா மாரி வந்துட்டு போட்டு கவர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள் சைடுல வந்து ஃபுல்லா நம்ம முன்னாடி சொன்ன மாரி 50 டேபிள்ஸ்ல வந்து போட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. உங்களை வந்துட்டு ஆப்போசிட்ல இந்த மாரி சேர் போட்டு லைனா வந்துட்டு உட்கார வச்சிருப்பாங்க. சரிங்களா? நீங்க உள்ள போனதுமே என்ன பண்ணணும்னா, உங்களோட மெமோல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிற டேபிள் நம்பர் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த லைன்ல போய் உட்காந்துருங்க. சரிங்களா? இப்ப வந்து நீங்க 1 டூ 50க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 51 டூ 75 அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த 1 டூ 50ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாரி உங்களோட அரேஞ்ச்மென்ட் பார்த்து வந்துட்டு நீங்க உட்காந்துக்கணும். சரிங்களா? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு மேனுவலா வந்து அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா ஷீட்ல வந்து டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ல வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதுல தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியா வந்து டிஜிட்டலா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் உங்களோட சர்டிஃபிகேட்ட வந்துட்டு பார்த்து பார்த்து சொல்ல, இன்னொருத்தவங்க வந்துட்டு டிஜிட்டலி வந்து அந்த டேப்ல வந்து ஈஸியா டிக் பண்ணிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒரு பெர்சனுக்கு 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே வந்துட்டு உங்களை கவுன்சிலிங் அனுப்பிருவாங்களா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. உங்க பேட்ச்ல வந்த மொத்தமா 200 பேருக்குமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியாம உங்கள வந்துட்டு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மினிமம் 10 டூ 15 மினிட்ஸ் வரைக்குமான பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அந்த பிரேக் டைம்ல நீங்க ஏதாவது வந்துட்டு ரெஃப்ரெஷ்மென்ட் எடுத்துக்கணும், ஏதாச்சும் டீ, காஃபி சாப்பிடணும், ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டைம வந்துட்டு ஈஸியா யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அந்த பிரேக் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களைய கவுன்சிலிங்க்காக வந்துட்டு கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு பேக் சைட்ல வந்துட்டு இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கலந்தாய்வு கூடம். அதாவது கவுன்சிலிங் ஹால் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்க போறப்போ வந்துட்டு உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள வந்துட்டு கவுன்சிலிங் கால் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50 அப்படி இல்லன்னா 100 இல்லன்னா 200 உள்ளுக்குள்ள வந்துட்டு சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு மொத்தமா உள்ள எவ்வளோ பேர் வரலாம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி டிசைட் பண்ணிட்டு, அவ்வளோ பேர்த்த வந்துட்டு உள்ள கூப்பிடுவாங்க. நீங்க உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும் வந்துட்டு உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி உங்களோட மெமோல வந்திருக்கிற சீரியல் நம்பர் அப்படி இல்லன்னா உங்களோட ரேங்க் படி தான் வந்துட்டு உங்கள உட்கார வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 400 பேர். அதில ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் அப்படிங்கல வந்துட்டு ரேங்க் நம்பர் 1ல இருந்து ரேங்க் நம்பர் 200 வரைக்கும் வந்துட்டு வரிசையா உட்கார வச்சிருப்பாங்க. சரிங்களா? உள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பிரீஃபிங் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு டிஸ்ப்ளேல உங்களோட வேக்கன்சி வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் உங்களோட போஸ்ட் வைஸ் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டும் வந்துட்டு முன்னாடி டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்கள கவுன்சிலிங்க்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த கவுன்சிலிங் ஏரியாவுல போயிட்டு வெளியில ஒரு மைக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல உங்களோட சீரியல் நம்பர், நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் கோட வந்துட்டு நீங்க சொல்லணும். டிபார்ட்மெண்ட் கோடு எதுல இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்லயே வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் சாய்ஸ்ல கேட்டகரி வைஸ் பிரிச்சு நம்ம வந்து போஸ்டிங் லிஸ்ட் வந்துட்டு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டிபார்ட்மெண்ட் கோட வந்துட்டு சூஸ் பண்றதுல. சரிங்களா? உங்களோட டிபார்ட்மெண்ட் கோட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும். உங்களோட சாய்ஸ் ஆஃப் டிபார்ட்மென்ட்டோட கோட சொல்லிட்டு, உங்களோட சாய்ஸ் ஆஃப் டிபார்ட்மென்ட்ட வந்துட்டு நீங்க சொல்லணும். அப்படி சொல்றப்போ, அந்த இதுல வந்து வேக்கன்சி இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணிருவாங்க. அப்படி வேக்கன்சி இல்ல அப்படி இல்லன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு உங்கள சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் சாய்ஸ்ல வந்துட்டு உங்களோட வேக்கன்சி இருக்கிறப்போ, உங்கள ஃபில் பண்ணிட்டு, உங்கள ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்துட்டு உங்கள வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்டர் காப்பிய வந்துட்டு ரெடி பண்றதற்காக. உங்களோட ஆர்டர் காப்பி ரெடி ஆன உடனே வந்துட்டு உங்க கையில இஷ்யூ பண்ணிருவாங்க ஆர்டர் காப்பிய. அந்த ஆர்டர் காப்பிய வாங்கிட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ விட்டு வெளியில வந்துரலாம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு பண்ற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டைரக்ட்டா அங்க போயிட்டு எவ்வளோ வேக்கன்ஸிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த போஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு வருவீங்க. ஆனால் அங்க போனதுக்கப்புறம் உடனே உங்களைய கூப்பிட்டாங்கன்னா, உங்கனால சாய்ஸ் ஆஃப் வேக்கன்ஸிஸ வந்துட்டு யோசிக்க முடியாது. அதுக்கான டைம் கிடைக்காது. ஸோ நீங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் படி வந்துட்டு ஒரு 10லிருந்து ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி
பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அங்க போனதும் வந்து உங்கனால வேக்கன்சி வந்துட்டு சூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுமே வந்துட்டு எவ்வளோ வேக்கன்ஸீஸ் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, எவ்வளோ வேக்கன்ஸீஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்டு வீடியோ டே டூ டே டே டு டே பேஸ்ல வந்துட்டு அப்லோட் பண்ண தான் போறோம். நீங்க அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதற்கான பிடிஎஃப்பும் வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணிடுறோம். எவ்வளோ வேக்கன்சி லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படிங்கிறத பத்தி. ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ வந்துட்டு அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் ஃபாலோவர்ஸுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்ஸியோ, 2 வேக்கன்ஸியோ வந்துட்டு மிச்சம் இருக்கும் அடுத்த நாளுக்காக. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு, நான் உங்களை ஒரு 50த் பெர்சனாவோ, 100த் பெர்சனாவோ கூப்பிடுறாங்கன்னா, அந்த வேக்கன்ஸி வந்துட்டு காலியா இருக்கும். நம்ம அத கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வேக்கன்ஸிய வந்துட்டு நீங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. எதுக்கும் நீங்க அந்த கவுன்சிலிங் ஏரியாவுல போயிட்டு வேக்கன்ஸி இருக்குதா, இல்லையா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்துட்டு கேட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த சாய்ஸ்க்கு போறது நல்லது. அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.